Hey foodies, welcome to liveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான 1 pot பருப்பரிசி சாதம் ரெசிபி தான். இந்த பருப்பு சாதம் சுட சுட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக 1 potல செஞ்சிடலாம். காய் எறியறது வதக்கிறது அந்த மாதிரி எந்த வேலையுமே இல்லை. கரெக்டாக எனக்கு இந்த ரைஸை செஞ்சு முடிக்கிறதுக்கு 8 minutes தான் ஆச்சு. அதுக்கப்புறம் குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா 3 whistles வர வரைக்கும் நான் வச்சுருந்தேன்னு வைங்களேன், அவ்வளோதான். இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் ஃபுல்லாகவே நீங்கள் இதை கீயில் ப்ரிப்பேர் பண்ணி கூட கொடுக்கலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா நம்மெல்லாம் சாப்பிட்ருப்போம் இல்லையா சின்ன வயசுலேயே நெய்யும் பருப்பும் போட்டு. அதனால் இதுக்கு ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் நெய் தான். இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க இப்போது ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போது ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 tablespoons அளவுக்கு நெய்யையும் 3 to 4 tablespoons அளவுக்கு ஆயிலையும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுல்லாகவே இதில் நெய்யில் ப்ரிப்பேர் பண்ணாலும் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்கள் விருப்பம்தான். இல்லை நெய்யை ஆட் பண்ணாமல் ஃபுல்லாகவே ஆயிலில் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இப்போ 1 teaspoon அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிக்கலாம். கடுகு உளுந்து நல்லா பொரியணும். இப்போ கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு நல்லா பொரிய விடலாம். இப்போ நம்ம ஒரு மிக்சியில் காரத்துக்கு 2 வரமிளகாய், 3-4 பல் பூண்டு, ஒரு 5-6 சின்ன வெங்காயம், கூடவே 1 teaspoon அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்மளோட பருப்பு சாதத்துக்கு பேஸே இந்த மசாலா பேஸ்ட்டு தான். ஸோ அதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குக்கரில் நம்ம ஆட் பண்ண கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இல்லையா, நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அரைச்ச பேஸ்ட்டில் ஆட் பண்ண கார்லிக்கோட ஸ்மெல்லு லைட்டாக போகணும். அதனால் இதை நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கணும். இப்போது 1/4 teaspoon அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒரு ஃபேட் பிஞ்ச் அளவுக்கு பெருங்காய பொடியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த பருப்பு சாதத்துக்கு நல்ல எல்லோயிஷ் கலர் வர்றது பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணுற மஞ்சள் பொடி தான். மஞ்சள் பொடி இல்லாமையுமே இதை செய்யலாம். இப்போது அரிசியையும் பருப்பையும் நான் 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். 1/2 டம்ளர் பருப்புக்கு 1/2 டம்ளர் அரிசி, ரெண்டும் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் எடுத்திருக்கேன். இதை ஒருத்தவங்க சாப்பிட்றதுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். நீங்கள் பருப்பை இன்னும் கொஞ்சம் கூட அதிகப்படுத்திக்கிறதா இருந்தால் பண்ணிக்கலாம். இல்லைனா அரிசியை 3/4 டம்ளர் அளவுக்கு அரிசி போட்டுட்டு 1/4 டம்ளர் அளவுக்கு பருப்பு போட்டாலும் போடலாம். எனக்கு பருப்பு ரிச்சாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் 1/2 and 1/2 ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது மொத்தமாக சேர்ந்து 1 டம்ளர் அளவுக்கு நான் அரிசியும் பருப்பும் ஆட் பண்ணதுனால 2 டம்ளருக்கு தண்ணி ஊற்றணும். ஆனால் நான் எனக்கு பருப்பு சாதம் ரொம்ப குழைவாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால 2.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு சாதம் நல்லா ஃப்ளஃபியாக வேணும் அப்படின்னா 1 டம்ளர் அரிசி அண்ட் பருப்புக்கு 2 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிங்கனாலே போதும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க. எல்லாத்தையும் போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 2 to 3 whistles நம்ம ரைஸ் ரெடியாகி வந்துடும். இப்போது ப்ரெஷர் எல்லாம் நல்லா சப்சைட் ஆனதுக்கப்புறமா நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக நம்ம சாதம் ரெடியாகி இருக்கு பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு எக் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ரெஷர் குக்கரில் பண்ணுற எந்த சாதமாக இருந்தாலும், அதாவது தக்காளி சாதம், வெஜிடபிள் ரைஸ், புலாவ் ரெசிபி, இந்த மாதிரி எதுக்காக இருந்தாலும் நான் எக்கை தனியாக பாயிலாக பண்ண மாட்டேன். குக்கரில் செய்யும்போது குக்கர்லேயே போட்டு வேக வச்சுருவேன். இட் சேவ்ஸ் லாட் ஆஃப் டைம் இல்லையா. அதனால் உங்களுக்கு நீங்கள் எக்கு பிடிக்கும் அப்படின்னா அதிலே நீங்கள் எக்கு போட்டு விசில் விட்டுடலாம். இன்கேஸ் எக்கு சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா எக் பார்ட்டை நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்களா, நம்மளுக்கு சூப்பரான பருப்பரிசி சாதம் கொஞ்ச நேரத்திலேயே கிடச்சிடுச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் ஒன் பாட்டில் செய்கிறது எப்படின்றத நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.